ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அந்த க்ரோ பேக்கெல்லாம் நிரப்புறதுக்காக வேண்டி தோட்டத்தில் அந்த மக்கின இலை கழிவுகள்லாம் அந்த உரம், அப்புறம் கொக்கோ பித்து, இது எல்லாமே செம்மண், இது எல்லாமே போட்டு தான் கலவை கலந்து இப்போ இன்றைக்கி ஒரு 10 பேக் ரெடி பண்ணப்போம். வந்து தேங்காயெல்லாம் உரிக்கிறோம்ல, அந்த நாரும் நம்ம அந்த கொக்கோ பேக்கில் போடும்போது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து வைக்கிறதுக்கும் இடம் வந்து நமக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும். தூக்கி வைக்க மாற்றி வைக்கிறதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் மண் இதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி தேங்காய் நார், கொக்கோ பித்து, காஞ்ச இலை, தழை, உரம் இதெல்லாம் போட்டோன்னா செடிக்கு ரொம்ப நல்லது. இது வந்து அந்த பெரிய மரமே நம்ம வைக்கலாம். இந்த பெரிய க்ரோ பேக் இது மற்றது எல்லாமே எல்லா சைஸ்லையுமே வாங்கியிருக்கு. இது என்னத்துக்குனாக்கா நம்ம வந்து இடம் மாற்றி வைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். இது இந்த க்ரோ பேக்னுடைய விலை 150 ரூபா. இந்த க்ரோ பேக் குறைஞ்சபட்சம் 4லிருந்து 5 வருஷத்துக்கு இது தாங்கும். உயிர் உரம். இது ஒரு சட்டி போட போகிறீங்களா? ஆமாம், ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு இது அதிலே போட்டேன். சரி, இப்போ கொக்கோ பித்து, அந்த இது தேங்காய் நார், இது வந்து கொக்கோ பித்து, இது வந்து இலை மக்கின உரம், அதுக்கப்புறம் செம்மண், அங்கே ஆட்டு புழுக்க, இது எல்லாத்தையுமே இப்போ கலந்து இந்த பேக்கில் ரொப்ப போகிறீங்களா? இந்த பேக் ஒவ்வொன்றிலையும் மொத்தம் 10 பேக் இருக்குது. 10 பேக்லேயும் ஆஃப் த குவான்டிட்டி நிரப்ப போகிறோம். ஓகே ஓகே. விதை போடுறதுக்கு க்ரோ பேக் எல்லாமே கலந்த இது வந்து கலவையாக இருக்கிறது எல்லாமே ரொப்பிட்டாங்க, எல்லாமே ரொப்பியாச்சு.